வெளியே தொழிலுக்கு செல்லுகின்றோம், பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கின்றோம், பிறர் சொல்லும் அவர் குறைகளை கேட்கின்றோம், அவருக்கு வேண்டி பக்குவமாக எடுத்துச் சொல்லுகின்றோம், அவர்கள் வேதனையும் வெறுப்பும் வேதனை என்ற உணர்வும் நாம் நகர்கின்றோம், அறிகின்றோம், அவருக்கு உபாயத்தை சொல்லுகின்றோம். ஆனால் உபாயத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்தவர்கள் நம் உடல்ல இப்படி ஒரு தீமைகள் வருகின்றது. அவர்கள் கஷ்டம், நீங்க கஷ்டப்படுறாங்க கேட்டு நீங்க நியாயத்தை சொல்றேன்னு கேளுங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் சோர்வடைய செய்வாங்க. அன்னைக்கு இதெல்லாம் கேட்டு வந்து நீங்க சாப்பிட்டோம்னா சரியா சாப்பிட முடியாது. இந்த உணர்வுகள் என்ன செய்யும், அதே இயற்காணுவாக ரத்தத்தில் மாறும். இந்த ரத்தத்தில் மாறினவுடனே உடல் முழுதுக்கும் பரவுது. நம்ம உடல்ல கெட்ட அணுக்கள் சேராது. இப்ப நாம் எண்ணி உணரணும், ஓம் நமச்சிவாய. நாம் எதை நிகழணுமோ ஓ என்று பிரணமாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம். நம் உடலுக்குள்ள ஆனப்பின் அவன் இப்படி பேசினா, இப்படி இருந்தது, நான் உதவி செய்தேன், இதெல்லாம் சொல்வீங்க. கஷ்டத்துல உதவி செய்தேன், கடைசியில் பார்த்தா எனக்கு ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம். நம் உடல்ல அது உடலாகி சிவாய நம்ம இந்த உடல் இருந்து அதே சொல்லை சொல்லுவோம். அதன் உணர்தான். அவன் உடல் நலிந்தது, நம் உடல் நலிந்தது. அவன் குணம் குறைந்தது, நம்ம குணமும் குறைந்தது. ஆக குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் நாம் எல்லா வகையும் வளர்ச்சி பெற்று தீமைகளை நீக்கி இன்று தீமையை நீக்கும் சக்தி பெற்றது. சக்தி பெற்ற மனிதன் நாம். ஈகை பண்பு பரிவு என்ற நிலையில் இருப்பினும் பிறருடைய துயரங்களை கேட்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் அந்த துயரம் நமக்குள் வராது தடுக்க நீ என்ன வச்சிருக்கிறீங்க? எல்லாம் நல்லவர்கள் தான், பேரன்புடையவர்கள் தான். இது தொடக்கிறதுக்கு இல்லை என்றால் பாதாமியை வைத்து நல்ல சரக்குகளை போட்டு காற்றை அந்த பக்கம் ஒரு விஷயத்தை தூவி கொண்டுள்ளார்கள். அது வெளியில வருது, அது காற்றால எடுத்து வருது. மூடவில்லை என்றால் அது விஷம் பட்டு விடுகின்றது. நீங்க வைத்த பொருள் சாப்பிட்ட உடனே நான் நல்லதானே வச்சேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா விஷக்காற்று இதுக்குள் போகுதுன்னா அன்னைக்கு மயக்கம் வரும். இதுக்கு என்ன செய்யறது? இதே வேண்டாம். நீங்க வீட்டுல சாதாரணமா வீட்டுல பள்ளி நிறைய இருக்கு. இந்த பள்ளி அது போகும் இடத்துல மனிதன் மேல எரிச்சம் விட்டா பொறி பொறியா பட்ட இடங்கள்ல பொறியாகும். அதே உணர்வு ஒரு குழம்புலையும் இதுலயே போட்டு அந்த எச்சம் பட்டுருச்சுன்னா நாம் சாப்பிட்டோம்னா குடலுக்குள் புண்ணாகும். அதே சமயம் ரத்தத்தில் கலந்தது செல்லப்படும் போது சில உறுப்புகளில் இந்த விஷத்தன்மை பொறியாக ஆரம்பித்துவிடும். நாம் ஒன்றும் செய்யலை, நான் நல்லா தான் இருந்தேன், இந்த நிலையாகும். யார் செய்தது தப்பு? இதெல்லாம் சந்தர்ப்பங்கள். இத்தகைய கொடிய விஷத்தை வென்றது துருவ நட்சத்திரம். அகற்றன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமானது. அதுவும் உயிரணு தோன்றி மனிதனான பின் இருளை வென்று உணர்வு ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளான். நஞ்சை ஒளியாக மாற்றுகின்றான்.